வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. எஸ், இந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜசேகர், அண்ட் தென் வந்து த்ரிகன், இனியா, ராதா, தம்பிராமையா சார், அந்த மாதிரி வந்து பல பட்டாளங்கள் வந்து ரவிமரியா சார், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க. எதுக்குடா இந்த படம் அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ்லாம் வந்து இவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம கண்கூட வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம நிறைய படங்களில் வந்து இப்போ டபுள் மீனிங் காமெடிஸ் வர்றது, இல்லை டபுள் மீனிங்கில் போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து யூஸ்வலாகவே வந்து வரதான். பட் ஆனால் வர ஒவ்வொரு டைலாக்கும் ஏதாவது பேசுனா டபுள் மீனிங்காகவே போகிற டைலாக் பேசுறது வந்து இந்த படத்தின் மூலயமா தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் அந்த இடைவேளைன்னு போடுவாங்கள்ல, இந்த மாதிரி இடைவேளை வந்து எந்த படத்துலையுமே வந்து போட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளும், அதே மாதிரி எண்டில் வந்து சூப்பராக தி எண்டுனுக்கு பதிலாக வந்து 10 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான வரிகளும் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் மூஞ்சு சுளிக்க வைக்கிற மாதிரியா இருந்தாலும், பசங்க வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாதுப்பா. அதுவும் நம்ம 2K கிட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் 90 கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸோட நிறைய வலி வேதனைகள் எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருந்தாலும், ஆனால் வந்து இந்த ஒரு படம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்திருக்கக்கூடிய படமாக தான் வந்து இந்த படம் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம சுந்தரா ட்ராவல்ஸில் வர ராதா மேம்லாம் வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம், இதில் வந்து எப்படா நம்ம பார்க்குறது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நிறைய சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்துருவீங்க. ஸோ இவ்வளோ தான் எங்கள் கம்பெனியில் காட்டப்படும், இதுக்கு மேலே நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஓவராலாக வந்து எப்படிப்பா இருக்குது படம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். நீங்கள் ஜாலியாக வந்து, அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அயோக்கியன்கள்லாம் பார்க்கக்கூடிய இந்த படம் தான் வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா இல்லை நடக்குமான்னு யோசிக்கிறவங்களாம் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.